இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம், நான் சுதா சந்திரன். கிரைம் அலர்ட்டோட இன்றைய எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சும்மா கனவு காண்றது மட்டும் அந்த கனவு நிஜமாகாது. அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் ஐஐடிக்காக எவ்வளோ கடுமையாக முயற்சி பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை. அதோட என்னோட எல்லா கனவுகளும் செத்து போச்சு. கல்யாண வயசில் இருக்கிற 3 பெண்கள், என்னோட படிப்பு, அப்பாவுக்கு இதெல்லாம் பெரிய தலைவலியாக தான் இருக்கும். எனக்குள்ள அந்த அளவுக்கு தைரியம் இல்லைப்பா. வாழ்க்கையோட என்னால் போராட முடியல. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க. ஆதி, நீ சூசைட் பண்ணிக்க போறியா? எவ்வளோ பெரிய பெரிய கனவுகள்லாம் கண்ட என்னோட தம்பி எப்படி இவ்வளோ பலவீனமா மாறிட்டான்? இப்படி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல? இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்ட. உன்னோட வாழ்க்கையில எங்க 3 பேருக்கும் இடமே இல்லைன்னு. அப்பாவுக்கும் இடம் இல்ல. நான் வேற என்னதான் பண்றதுக்கா? என்னால ஐஐடிலையும் ஜெயிக்க முடியல. அப்பா பண்ற பாடு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவரு ராத்திரியும் பகலும் உங்க கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அடுத்தது பார்த்தா என்னோட அட்மிஷன். நீ ஒரு விஷயம் சொல்லு. சூசைட் பண்ணிக்கிட்டா அப்பாவோட கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடுமா? உனக்கே தெரியும்ல ஆதி, நாங்க உனக்காக என்ன வேணாலும் செய்வோம்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருக்கப்போ நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? இங்க பாரு, நீ உன் கனவை நினைவாக்கு. நீ சாதிக்க நினைச்சதை செஞ்சு காட்டு. முயற்சி பண்ணு. உனக்காக நாங்க இருக்கோம். என்னாச்சு? அப்பா, ஆதி இன்னைக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணா. என்ன? அட அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப ஆதி நல்லா தான் இருக்கான். அது லிதிகா கரெக்ட் டைம்க்கு போயிட்டா. இல்லனா அவன் இன்னைக்கு அவன் உயிரையே விட்டுருப்பான்பா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி, அதுவும் சின்ன பையன். அவன் நிறைய படிக்கட்டும், பெரிய லெவலுக்கு வரட்டும். அது எங்களோட பொறுப்புப்பா. அவன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவன் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு மிகப்பெரிய பொறுப்புங்கிறது என் பொண்ணுங்க கல்யாணம் தான். அப்பா, நீங்க உங்க கடமை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. எங்களை படிக்க வச்சு ஆளாக்கிட்டீங்க. இனிமே நீங்க எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்பா, இங்க பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ நீங்க ஆதிக்கு ஏதாவது ஒரு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்க. அப்பா, அவர் ரொம்ப ஆசைப்படுறான். ஆமாப்பா. அப்பா, நீங்க தனியா நீங்க கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. நாங்களும் உங்களுக்கு உதவியா இருப்போம்ப்பா. ஆமா, நீங்க தனியா கஷ்டப்பட ஆமாப்பா. வேண்டாம். நாங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஏதோ செய்றோம். சரிம்மா, நீங்க ஆதிக்கிட்ட போய் ஏதாவது ஒரு நல்ல காலேஜா செலக்ட் பண்ண சொல்லுங்க. சரிப்பா. அட்மிஷனுக்கான பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் கண்டிப்பா சரி, கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா பண்றோம். என் கண்டிப்பா, அன்பான கண்டிப்பா. பொண்ணுங்க. எப்பவுமே இப்படிதான் நடக்குது. சில கஷ்டங்கள் லிமிட்டை தாண்டி போகும்போது நமக்குள்ள தைரியம் சீக்கிரமே குறைஞ்சிடும். ஆனா இந்த 3 சகோதரிகள், மிருனால், கேத்கி, அப்புறம் லத்திகா, தன்னோட தம்பி என்ஜினியர் ஆகணும்ன்ற கனவை நிறைவேற்றுறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ண தயாராயிட்டாங்க. அவங்க தன்னோட அப்பாவையும் பொறுப்புன்ற பிடியிலேருந்து விடுவிக்க ரெடி ஆயிட்டாங்க. எதை நினைச்சு அப்படி பண்ணாங்க? தன்னோட கனவுகள் அப்புறம் அவங்களோட எதிர்காலத்தையும் தன்னோட தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. சொல்லுவாங்கல்ல, கனவுகள்ன்ற கண்ணாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம வறுமை என்கிற கல் நம்மளோட கனவை சின்ன பின்னமாக்கிடுது.
கேட்கி அக்கா, நீங்க கடையை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஏய், எங்க போற? உடனே வந்துடுவேன். கிளம்பலாமா? போலாம். ரோஹித், அப்பா வேற அக்காவுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. ஆ. அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்காகவும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா உன்னோட கல்யாண மண்டபத்தில் நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். உன்னை அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். ஒருவேளை நான் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா? அப்போ உன்னோட வரனை நான் கொன்றுவேன், இல்லைன்னா உன்னை கூட கொல்லுவேன். ரோஹித், சில சமயம் நீ பேசுறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையாடா? இங்க பாரு, நான் பெரிய படிப்புலாம் படிக்கல. ஒரே ஒரு லவ் தான் படிச்சிருக்கேன். ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் அனுபவ ரீதியா படிச்சாலும் இவன் தான் மிகப்பெரிய படிப்பாளின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில எந்த வார்த்தை முக்கியமானதுன்னு தெரியுமா உனக்கு? காதல், பிரேம், அப்புறம் இஷ்க். அந்த காதல் அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். சாகவும் செய்யலாம், கொலையும் செய்யலாம். இங்க பாரு, நீ என்னை ஏமாத்தலன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாத. ஓவரா சினிமா டைலாக்லாம் பேசாத. உன்னை ஏமாத்தவா இங்க வந்திருக்க? அப்போ உங்க அப்பா கிட்ட போய் பேசு, அவர் ஒத்துப்பாரு. சரி, போலாமா? கவனமா இரு, பார்க்கலாம். பாய். எங்கம்மா போயிருந்த? அப்பா, அப்பா நான் ரோஹித்தை பார்க்க தான் போனேன். அப்பா, நானும் ரோஹித்தும் ஒருத்தர் 4 வருஷமா காதலிக்கிறோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். அட வீணா போனவளே, நீ இந்த வீட்டோட கௌரவம், மானம், மரியாதை எல்லாத்தையும் கெடுக்க நினைச்சியா? ஒரு பக்கம் இந்த குடும்பத்தோட வறுமை என்ன விரட்டி விரட்டி வேட்டையாடுது, இன்னொரு பக்கம் நீ என்ன உயிரோட நிக்க வச்சு கொளுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து நிச்சயமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது வரைக்கும் இதை ஏழை அப்பட நீங்க கொஞ்சம் நம்புங்க. ஒன்னு சொல்றேன், இன்னொரு தடவை அந்த பையன் கூட உன்னை பார்த்தேன், அடுத்த நிமிஷம் உங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சுக்க. நீங்க 3 பேரும் இந்த வீட்டோட மான மரியாதையை கட்டி காப்பாற்றணும்னு கொஞ்சமாவது நினைங்க. நான் உங்களுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா, ரோஹித் லாய்க்கு இல்லாதவளா இல்ல. அக்காவை ரொம்ப விரும்புறான். அவன் நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பான். அவன் நல்லா சம்பாதிக்கிறான், பணக்காரனும் கூட. அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆகல இல்ல, அதனால இது ஒண்ணு கள்ளக்காதல் இல்ல. லத்திகா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கள்ளக்காதல் வச்சிருந்தீங்க, அதனால தானே அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க பழச எதையும் மறக்கலப்பா. ஆனாலும் நாங்க உங்களை மதிக்கிறோம், நேசிக்கிறோம். அதே மாதிரி நாங்க எந்த வகையிலும் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நாங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், வாழ்க்கையிலயும் ஜெயிப்போம். மிருனால், அக்கா இன்னைக்கு அம்மா இருந்திருந்தா அவங்க எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருப்பாங்க. இப்படி என்ன தனியா விட்டுருக்க மாட்டாங்க. இங்க பாரு, நாங்க இருக்கோம்ல உனக்காக. நீ அப்பா சொல்றதை ஏன் இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? உனக்கு தான் தெரியும்ல அவர் எவ்ளோ டென்ஷன்ல இருக்காருன்னு. அக்கா, ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா, ரோஹித் நிஜமாவே உன்னை காதலிச்சா உன்னை சந்தோஷமா வச்சுப்பானா? நீ பேசாம ஓடி போயிரு. எப்படி முடியும்? உங்களையும் தம்பியையும் விட்டுட்டு என்னால எப்படி ஓடி போக முடியும் லத்திகா? இங்க பாருக்கா, நான் அவ்வளவு செல்ஃபிஷ்லாம் இல்ல.
எல்லாத்தையும் தாங்கிப்பேன். ஆனா அப்பா யாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க நான் விட மாட்டேன். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பாரு, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, எனக்கு புரியுது லத்திகா பேசுறது உங்க மனசை பாதிச்சிருக்கோன்னு. ஆனா உங்களுக்கு அவளை பத்தி தெரியும்ல. அவ சரியான அவசர கொடுக்க முன்ன பின்ன எதையும் யோசிக்காம பேசிடுவா. வாங்கப்பா, எங்க கூட வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. அப்பா, நீங்க ஒரு தடவை ரோஹித் கிட்ட பேசி பாருங்க ப்ளீஸ் பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா போதும். அப்பா, அவன் பணக்கார வீட்டு பையன். ஒரு நாள் அவன் கூட சந்தோஷமா இருப்பா. அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம், அவன் அவளை ரொம்ப நேசிக்கிறான்ப்பா. ஒரே ஒரு தடவை. சரிம்மா, நான் பேசி பார்க்கறேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். விவசாயம் நடத்த தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. சந்தோஷம். ஆனா என் மூத்த பொண்ணுக்கு தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவ கல்யாணத்தை யோசிக்க முடியும். இவருதே அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்க மூத்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? பையன் கண்ணு முன்னாடியே இருக்கான்ல. அட, ஏதாவது கேளு. 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது கொண்டு வருவாங்களான்னு கேளு. மா, அவங்க படிச்ச பொண்ணுங்க. என்ன மாதிரி கை நாட்டு பார்ட்டிங்க இல்ல. கை நாட்டு பொண்ணு இல்லனா அப்போ வீட்ல என்ன உட்கார்ந்து நோட்டை அடிக்க போறாங்க? வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொல்லு, உன் விஷயத்த மட்டும் பேசு. ஆமா, ஒரு தடவை மருமகளை நீங்களும் பாருங்களேன். யாரு சொல்ற? ரோஹித்தோடதா இல்ல உன்னோடதா? நல்ல சம்பந்தம், ஒரே குடும்பத்து பொண்ணுங்க. தம்பி, ஒரு விஷயம் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணுங்களோட படிப்பை நிறுத்திடாதீங்க. அவங்க சாதிக்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க படிப்பை தொடரட்டும். ஆமாமா, தாராளமா. நாங்க வீட்லயே ஸ்கூல் காலேஜ்ல ஓபன் பண்ணிடுறோம். அப்போ நாங்க முதல்ல அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வரோம். கையோட நிச்சயதார்த்தத்தையும் அப்படியே முடிச்சிடலாம். அடுத்தது கல்யாணத்தையும் பண்ணிடலாம். உங்க மூத்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெண்ணு பெற்ற தகப்பனுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? வாழ்த்துக்கள். எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாக்கா? இப்ப ஏன் சந்தோஷத்தை விட அதிகமா இவ சந்தோஷம்தான் முக்கியம். அக்கா, ரோஹித் தான் கால் பண்றாரு. ஒரு செகண்ட் நான் பேசிட்டு வந்துடுறேன். நான் மட்டும் தனியா தான் இருக்கணும் போல இருக்கே. என்ன ஆதி, நாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு பிரிஞ்சு தானே போய் ஆகணும்? அக்கா, ஆதித்யா, ரோஹித் தான் கால் பண்ணா. என்ன சொன்னானா, அவனோட தம்பி இருக்கான்ல ஆத்சவ், அவனுக்கு நம்ம லத்திகாவை பிடிச்சிருச்சான். அவன் லத்திகாவை பொண்ணு கேட்டு சம்மந்தம் பேச வரானா. அடேங்கப்பா, இது நிஜமாலே ரொம்ப நல்ல செய்தி. என்னக்கா ஒளர்ற? அது எப்படி நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்புறம் அந்த கோஸ்தவ், அவன் கண்ணுலயே நல்லா வெறி தெரியுது. பாரு, என்னைக்காவது கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். இத பண்ணிட்டா அப்பாக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாரு, நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுக்கு தானே போக போறோம். அப்ப ஒன்னா சேர்ந்திருப்போம். அது நம்ம புகுந்த வீடு இல்ல, பிறந்த வீடு மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் யோசிக்கிறீங்க. அப்புறம் என்னோட கனவு என்ன? பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ரோஹித் கிட்ட நான் பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிப்பை கண்டினியூ பண்ணலாம். அக்கா, நீ எதுக்காக ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிற? நீ ரோஹித்தை லவ் பண்ற சரி, ஆனா எனக்கு அந்த கோஸ்தவ பார்த்தா எனக்கு லவ் வரல. லத்திகா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருக்கும்போது காதல் தன்னால வந்துடும். அப்புறம் ஒரு சில விஷயங்களை விதியோட போக்குல விட்டுரு. ஒரு நிமிஷம்.
முதல்ல குருஜி கால்ல விழுங்க. அகண்ட சௌபாக்கியவதி பவ. ரொம்ப நறுமணம் உள்ள பொண்ணுங்களை தான் இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கு. அவ்வளவுதான். நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளு. ஒரு பொருளை கூட கண்டுபிடிக்க முடியல, இவளுங்க எப்படி வீட்டை பார்த்து பாருங்க. ஒரு பிரச்சனை தனியா வந்திருந்தா சமாளிச்சிருந்து இருக்கலாம். ஒரே நேரத்துல 3 பிரச்சனை கொண்டு வந்திருக்கானுங்களே. அக்கா நான் வீடு முழுக்க தேடிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது, எங்கேயுமே கிடைக்கல. இன்னைக்கு தங்க நகையை காணும், தேடினாலும் கிடைக்கல. நாளைக்கு வேற ஏதாவது காணாம போச்சுன்னா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? நம்ம தப்பு என்ன இருக்கு? நாமள தொலைச்சோம். எல்லா பழியும் நம்ம மேல போட பாக்குறாங்க. அட விடு லத்திகா, அவங்க சுபாவமே இதுதான் போல இருக்கு. அப்புறம் இங்க பாரு, கோவத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சகிச்சுக்க வேண்டியது. எதுக்கு சகிச்சுக்கணும்? எனக்கு வர கோவத்துக்கு அந்த கிழவிக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். லத்திகா, இது நம்மளோட புகுந்த வீடு. நாம இங்க காலம் முழுக்க வாழ்ந்தாகணும். நீ கொஞ்சம் இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். எதுக்கு சகிச்சிட்டு இருக்கணும்? அப்படியா? எல்லாரும் டெரஸ்க்கு வந்து டைம் பாஸ் பண்றீங்களா? நீங்க யாரும் விருந்தாளி இல்ல. வீட்ல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் தனியா அம்மாவே செய்ய சொல்றீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நாங்க 24 மணி நேரம் இந்த வீட்டுக்காக வேலை செய்யறோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நாங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம், அதான் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இங்க வந்தோம். அப்புறம் நாங்க ஒண்ணு அந்த தங்கத்தை தொலைக்கல. அத்தை வேற விஷயம் தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. வாய மூடு. இனிமே நீ என்னோட அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இந்த வீட்டோட முறைகள் எல்லாத்தையும் கத்துக்க, அதுவும் இன்னில இருந்து. இந்த ஆள் மனுஷனே இல்ல மிருகம். பிரச்சனைய பெருசு பண்ணிடாத. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு, சரியா? தோடா ஒரே நாள்ல அழ ஆரம்பிச்சிட்டா மகாராணி. கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாத பொண்ணுங்க எனக்குன்னு வந்து சேர்ந்ததுங்க பாரு. என்ன ஏதோ யோசிக்கிற? இன்னைக்கு ரொம்ப நல்லபடியா போச்சு. ஒரு விஷயம் சொல்லு ரோஹித், நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட பிரதர்ஸும் என் சிஸ்டர்ஸை நேசிப்பாங்களா? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்.
லத்திகா எங்க? தெரியல, இங்க எங்கேயாவது தான் இருப்பா. சரி, அப்புறம் உங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? நீ ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எங்க 2 பேரையும் பலியாட இருக்கீங்க. கண்மூடித்தனமான லவ் இப்படிதான் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு, நீ சந்தோஷமா இருக்கல்ல? அக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. அக்கா, அப்பா தான் கால் ஆ, பண்றான். அம்மாடி எப்படிமா இருக்க? அப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லத்திகாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நேத்துல இருந்து அவ போனே எடுக்கல. என்னாச்சுங்க? லத்திகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீணா போன உன் அம்மாவோட போட்டோ இங்க கொண்டு வந்து வச்சிருப்ப? இந்த வீட்ல இறந்து போன என் புருஷனோட போட்டோ மட்டும்தான் இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரமா இதை பெருக்கி தள்ளு. என் பையன் இப்ப வந்துருவான். ஒருவேளை என் பையன் கால்ல ஏதாவது இந்த கண்ணாடி துகள் பட்டுச்சு, இந்த போட்டோ ஃப்ரேம் மாதிரி உன்னோட எலும்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவேன். புரிஞ்சுதா? என்னாச்சு? ஏன் உன் முகமே வாடி போயிருக்கு? ரோஹித், நான் என்ன நினைச்சேன்னா ஒருத்தரோட தாய் பாசத்தை இன்னொரு தாய் புரிஞ்சுப்பாங்கன்னு. ஆனா இல்ல, என் கணக்கு தப்பாயிடுச்சு. இன்னைக்கு உன்னோட அம்மா என் அம்மா போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. ரோஹித், இனி இதெல்லாம் சரி வராது. அப்படிதான் நடக்கும். எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் இந்த வீட்டோட சட்டம். நல்லா கவனமா கேட்டுக்கவும் அக்கா தங்கச்சிக்கிட்டையும் சொல்லி வை. என்னோட அம்மாவை எப்படி மதிப்பு மரியாதையோட நடத்தணும்னு எனக்கு தெரியும். அப்ப மனைவி மரியாதை? பொண்டாட்டி காதலிக்கிறதுக்கு மட்டும்தான். அதான் நான் உன்கிட்ட சிறப்பா செஞ்சுட்டு தானே இருக்கேன். நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிங்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இந்த துணிங்களை துவைக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. கிழிஞ்ச Dress யாரும் தைக்க மாட்டேன்றாங்க. இதுக்காகத்தான் உங்க 3 பேரையும் பெத்து வளர்த்து ஆளாக்கணும்னா? 3 மகாராணிகளும் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அத்தை, உங்களுக்கு தலை வலிக்குதா? தைலம் தைச்சு விடவா? கால் அமைக்க விடவான்னு கேட்கல. மாமியாரா இருந்து எனக்கு இதுதான் கிடைச்ச பரிசா? இந்த 3 பேரும் இதுக்கு தான் வந்தாளுங்களா மகாராணியா? எனக்கு இந்த வீடு சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன ஆச்சு? முதல்ல இங்க வா, இங்க வந்து உட்காரு. நான் இங்க இருந்து முதல்ல கிளம்பணும். இது வீடு இல்ல, ஜெயிலு ஜெயிலு. ஏதோ சொல்லுக்கா. இப்ப நான் என்ன சொல்றது? எனக்கே என்ன பண்ணணும்னு ஒண்ணும் தெரியல. பாரு லத்திகா, எனக்கு நல்லா புரியுது நீங்க சந்தோஷமா இல்லன்னு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகுற, எனக்கு அது நல்லா புரியுது. ஆனா பாரு, மாமியார் வீடுனா இப்படிதான் இருக்கும். ஆனா நீ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படணும். உன்னோட 2 சிஸ்டர்ஸும் உன் கூட தான் இருக்காங்க. நம்ம ஒருத்தர் ஒன்னாதான் இருக்கோம். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? இந்த வீட்ல 3 பேருமே சேர்ந்து நம்மள அடிமையா நடத்துறாங்க. லத்திகா, இது நம்ம மாமியார் வீடு. நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். அப்புறம் உனக்கு அடிக்கடி வர கோவம், அத முதல்ல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. விஷயம் கண்ட்ரோல் பத்தினது இல்லக்கா. விஷயம் என் கனவுகளோடது, படிப்பு சம்பந்தப்பட்டது. இந்த வீட்ல என்னால இருந்துகிட்டு எதுவும் பண்ண முடியல. நான் ஏதோ சாதிக்கணும். நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்ளை பண்ணு, எக்ஸாம் எழுது, வேலைக்கு போ. உன்னை யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் உன் கூட தான் இருக்கேன்.
நல்லா அழுத்தி பிடிமா. என்னாச்சு? ரோஹித், உன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வீட்டை நல்லா பாத்துக்கிறோம், எல்லா வேலையும் பண்றோம், அத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறோம், எல்லாமே இப்போ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கல்ல அப்பா கிட்ட, அது நீங்க எங்களை படிக்க வைக்கிறேன்னு. சரி, படிச்சுக்கோ. ஆனால் வீட்டில் உட்காந்தே படி. படிப்பு சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சர் வீட்டுக்கு வருவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் டீச்சிங் பண்ணுறான், அவன்கிட்ட பேசுகிறேன். சார், நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் டீச்சரா இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பிரமாதமா பண்றீங்க. உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. உங்களை மாதிரி பெரிய பெரிய கனவுகள் ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கணும். உங்களை மாதிரி எல்லாருமே யோசிக்கிறது இல்லைல்ல. இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக லத்திகா முயற்சி பண்ணா. தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ரொம்ப உறுதியா இருந்தா. ஆனா அவ புகுந்த வீட்டு ஆளுங்க அவங்களுக்கு அந்த பொண்ணுங்க வெளியே போறது சுத்தமா பிடிக்கல. இப்படி ஒரு நிலைமையில அவங்களோட பிடிவாதம் எங்க போய் முடியும்? அந்த 3 சிஸ்டர்ஸும் ஒரே வீட்ல ஒன்னா வந்து மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, அது ஒரு கனவு மாதிரி. அந்த கனவுன்றது அவங்களுக்கு ஒரு தீ மாதிரி இருக்கும். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். அந்த தீக்குள்ள இறங்கி லத்திகாவால ஏதாவது பண்ண முடியுமா? இல்லனா அந்த நெருப்பு அவளோட ஒட்டுமொத்த கனவையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுமா? அக்கா, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஆனா எக்ஸாம் எழுதணுமே. என்கிட்ட பிளான் இருக்கு, ஆனா அதுக்கு ரிஸ்க் நீ தான் எடுக்கணும். எனக்கு ஒரு நிமிஷம். என்ன? அது எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வரலாம். சரி, வா. அட, நான் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளியே நிக்கிறேன், சீக்கிரம் வந்துடு. சரி. லத்திகா, நீ இங்கே நில்லு, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை ஓட வச்சிட்டீங்களா? அவ வரட்டும் இங்க. கையை காலை உடைச்சு பிச்சை எடுக்க வைக்கல. என் பேர் கௌஷப் இல்ல. ஹலோ, எங்க உன் பொண்ணு? அவளுக்கு ஓடி ஒளியறது ரொம்ப பிடிக்குமா? இப்ப பாரியா, ஓட விட்டு அடிக்கிறேன் பாரு. அட வாங்க சார், எப்படி இருக்கீங்க? சும்மாதான் ஒரு வேலையா வந்தேன். சொல்லுங்க. சின்ன மாப்பிள்ள, லத்திகா இங்க வீட்டுக்கு வந்துட்டா. அண்ணா, லத்திகா அவளோட அப்பா வீட்டுக்கு போயிருக்காளாம். போய் அவளை கூட்டிட்டு வா. பாட்டில் சார், அப்புறம் வரேன். இப்போ கிளம்புறேன். சரிங்க ரோஹித் சார். லத்திகா, என்ன பண்ற நீ? கிளம்பு. அட மாப்பிள்ள, என்னாச்சு? என் பொண்ணு கோவிலுக்கு போய் உங்களுக்காக தான் வேண்டிட்டு வந்திருக்கா. அவ உங்க பொண்ணை விட எனக்கு பொண்டாட்டி. நடுவில் இப்படி பேசாதீங்க, சரியா?
முதல்ல குருஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சொல்லுங்க குருஜி. இந்த மூத்த பையன் பாப்பாக போறான். அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அது அவனுக்கு சாப்பிடக்கூட. அது சரியா வேலை செய்யலன்னா கவலையே படாத. அதை விட சிறப்பா வேற ஒரு வழி இருக்கு. சரிங்க குருஜி. வாழ்த்துக்கள். லத்திகாவோட ஜாயினிங் லெட்டர். ஒரு டீச்சருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. சந்தோஷமா இருக்கு. லத்திகா இப்போ ஒரு டீச்சர் ஆயிட்டா. ஒருவேளை நீ மட்டும் என் அண்ணனோட ஸ்கூல் மேட்டா இல்லைன்னா இப்ப எப்படி இந்த பேப்பரை எரிச்சனோ அதே மாதிரி உன்னையும் எரிச்சிருப்பேன். போடா வெளியே. வாழ்த்துக்கள்க்கா, நீ ஜெயிச்சிட்ட. நீ உன் சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கைய அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட. அவன் மனுஷன் இல்ல, ராட்சசன். இன்னைக்கு என்னோட ஜாயினிங் லெட்டரை எரிச்சிட்டான். நாளைக்கு நம்ம எல்லாரையும் எரிச்சு கொன்னுடுவான். இங்க பாரு, நான் இந்த ஜெயில விட்டு தப்பிச்சு ஓடிடுவேன். இனி நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க போற நீ? அப்பாவை பார்க்க போறோம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு அவருக்கு? உடம்பு சரியில்லை. 3 பேருமா? யாராவது ஒருத்தர் போங்க. இங்க 3 பேருக்கும் அவர் அப்பா. அப்புறம் ரோஹித், ப்ளீஸ் எங்களை தடுக்காத. வாங்க போலாம். ஓச்சுச்சு எப்படி சிரிக்கிறா பாரு. பார்க்க அப்படியே அவங்க பாட்டி மாதிரியே இருக்கால. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. பாப்பா படி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். அடவும் பொண்ணுங்களுக்கு சொல்லி புரிய வை. எதுக்கு அவங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? டைவர்ஸ் வாங்க பாக்குறீங்களா? சீக்கிரமா உன் பொண்ணுங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை. இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னாச்சுப்பா? அம்மாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு தான் நிரந்தரம். அந்த ஜெயிலுக்கு திரும்ப போக மாட்டேன். அட, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறா? லத்திகா, என்னாச்சு? நீ அம்மாக போற போல இருக்கு. அக்கா, ஆனா எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை. அக்கா, என் வாழ்க்கை தான் தப்பாயிடுச்சு. ஆனா இப்போ இனிமே என்னால உங்க 2 பேர் வாழ்க்கை வீணாக நான் விட மாட்டேன். இனி நான் பொறுத்துக்க மாட்டேன். அவங்க 3 பேரையும் நம்ம ஒரே நேரத்துல டிவோர்ஸ் பண்ணணும். லத்திகா, போலீஸ்க்கு கால் பண்ணு. நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இப்படி அப்பாவியே இருந்திருந்து நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ யாரு கூட பேசுற? இப்ப எங்க போற? இப்ப நீ மட்டும் என்ன தடுத்து நிறுத்தின, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுங்க, என் பொண்ணுங்க எங்கன்னு சொல்லுங்க. என் பொண்ணுங்களை என்ன பண்ணீங்க?
வணக்கம் பாட்டில் சார். என்ன விஷயம்? சார், இவங்க என் பொண்ணுங்களை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. என் பொண்ணுங்க ஃபோன் பண்ணாங்க சார். ரொம்ப பயந்து இருந்தாங்க சார். நீங்க சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பொண்ணுங்க கிடைச்சிருவாங்க. உங்க பொண்ணுங்க கனவு போய் எத்தனை நாள் ஆச்சு? நேத்துல இருந்து 24 மணி நேரம் ஆகுது சார். சொல்லு காதர். உங்களுக்கு என்ன தோணுது? சூசைட் தான். ஐயோ, இந்த ராட்சசனுக்கெல்லாம் சேர்ந்து பூ மாதிரி இருந்த என் பொண்ணுகளை இப்படி கொண்டுட்டானுங்களே. கடவுளே, இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? அப்பா, நியாயத்துக்காக நான் கண்டிப்பா போராடி ஆகணும். நீங்க என் கூட நின்னா மட்டும் போதும். அந்த ராட்சசனுங்களுக்கு எதிராக நான் நின்னா மட்டும் போதும். சார், என் 3 பொண்ணுங்களோட மரணத்துக்கு நீதி கிடைச்சே ஆகணும் சார். அவங்கள கொண்டுட்டாங்க சார். என் பொண்ணுங்களோட மரணத்துக்கு நீதி கிடைச்சே ஆகணும் சார். பாருங்க, என்ன நடந்துச்சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியரா இருக்கு. ப்ளீஸ் நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பாட்டேல், இங்க வா. யார் இந்த அப்பாவும் பையனும்? அவங்க பொண்ணுங்க சூசைட் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் 2 பேரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சரி, நீ போ. ஹேமந்த், அந்த 3 பொண்ணுங்களோட சூசைட் ஃபைல் கேஸ் எடுத்துட்டு வா. நீ போ. பாட்டேல், இங்க வா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த 3 பொண்ணுங்களும் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை நீ தானே ரெடி பண்ண? உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? இப்ப என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு. சார், ஆக்சுவலா அது 3 பேரையும் மர்டர் பண்ணிருக்காங்க சார். எப்படி? கழுத்தை எரிச்சு கொண்டாங்க. யூ ஆர் கல்பிரேட். யூ ஆர் அ கிரிமினல். இந்த ரிப்போர்ட்டை நீ தானே பண்ண? You are suspended. Out. Get out. பாட்டேல், அந்த 3 பசங்கள கடைசி தம்பிய தூக்கிட்டு வா. உண்மையை சொல்லிடு, இல்ல பேண்ட் அவுத்துட்டு அடிப்பேன். ஹேமந்த், இவன் பேண்ட் அவரு? இல்ல சார். சார் 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 நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். அண்ணனுக்கு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் லத்திகா கையில சிக்கிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்க அண்ணன் அப்பாவாக போறான். ஆனா அந்த 3 சகோதரிகளுக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்க வீட்டை அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுட்டாங்க. அக்கா, உங்க புருஷன் இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தை யாருது? அது ஏன் குழந்தைதான் லத்திகா. அக்கா பேசாத. உண்மையை சொல்லி, இல்லைன்னா செத்துருவேன். அக்கா, இந்த ரிப்போர்ட்ல எல்லாமே தெள்ள தெளிவா இருக்கு. உன் புருஷனால ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாதுன்னு. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இந்த குழந்தை யாரோடது? என்னோடது. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஒரு அம்மாவா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனா நான் இப்ப அழுதுட்டு இருக்கேன். நம்ம அம்மா மட்டும்தான் நம்ம 3 பேரையும் அவங்களோட சேர்த்து அணைச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க நம்ம அத்தை, அவங்க தன்னோட மருமகளை வேற ஒருத்தன் கூட போய் இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைக்காக. வாடிய கூட
குருஜி கிட்ட உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பேசி வச்சிருக்க. வா 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 வா. அத்தை, இந்த குடி. அவங்க 3 பேரும் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொன்னாங்க. டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க சார். நாங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சிட்டோம் சார். மாப்பிள, என் பொண்ணுங்க எங்க சொல்லுங்க. 3 பேரும் ஓடிட்டாளுங்க. போ, ஏதாவது பிராத்தல் வீட்டில் போய் தேடு. இல்ல, எனக்கு என் பொண்ணுங்களை பார்க்கணும். தள்ளுங்க, நான் உள்ள போய் பார்க்கணும். வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஓயான்றல்ல போ. நாங்க அவங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தோம். அம்மா சொல்லி தான் அப்படி செஞ்சோம். அப்புறம் அவங்க திரும்ப குருஜியை கூப்பிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சங்கடத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்த 3 பொண்ணுங்களோட சேர்த்து அந்த குழந்தையும் பலி கொடுத்து ஆகணும். குருஜி சொன்னதை நம்பி நாங்க இந்த 3 சகோதரிகளையும் அப்புறம் அந்த குழந்தையும் கழுத்து நெரிச்சு கொன்னுட்டோம். அதுக்கப்புறம் கிணத்துல தூக்கி எறிஞ்சிட்டோம் சார். பாட்டேல், வண்டியாடு. என்னங்கடா, பொண்டாட்டிய கொலை பண்றீங்களா? உன்னை கட்டி வச்சு தோலை உரிக்கிறேன். வாடா, வண்டியில ஏத்துங்க. பொண்களையும் ஒரே நேரத்துல கொன்னுட்டாங்க. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீட்ல இருந்து விடுதலையே கிடைக்கல. மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அழகான 3 சின்ன பொண்ணுங்க தன்னோட மிகப்பெரிய கனவுகளை நினைவாக்குறதுக்காக அந்த 3 சிஸ்டர்ஸும் எந்த வீட்டுக்கு போனாங்களோ அது ஒரு வீடு இல்ல, அது ஒரு ஜெயிலாவே மாறிடுச்சு. இது பத்தாதுன்னு மூட நம்பிக்கை வேற. அது ஒரு பாதாள கிணறு மாதிரி. அங்க எவ்வளவு தேடினாலும் வெளிச்சம் கிடைக்காது. 3 பிரதர்ஸ், உத்தவ், ரோஹித், அப்புறம் கௌஸ்தவ் நியாயத்தோட கைதிகளா இருந்தாங்க. கடைசியில 3 சிஸ்டர்ஸும், லத்திகா, மிருனால், அப்புறம் கேட்கி, அவங்க 3 பேருக்கும் விடுதலையே கிடைக்கல. கிடைச்சது மரணம் மட்டும்தான். நீங்களும் இந்த மாதிரி கைதியா இருக்கீங்களா என்ன? இதுல ரொம்ப கவனமா இருங்க. இதோட நான் உங்க சுதா சந்திரன் விடை பெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் இன்னொரு எபிசோட்ல. ட்ரைம் அலர்ட். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஜெய் ஹிந்த்.